வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக மீண்டும் ஒரு தலித் அரசியல் விவாத பொருளாக மாறியிருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், தலித் அரசியல்ன்றது தேர்தல் அரசியலோட பார்க்கக்கூடிய ஒன்று அல்ல. தலித் அரசியல்ன்றது ஒரு சமூக மாற்றத்திற்கான அரசியல். அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டில் அரசியல் மாற்றம் நடக்கலாம், ஆனால் சமூக மாற்றம் அதுதான் மிகப்பெரிய சவால் இருந்தது அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். ஸோ தலித் அரசியல்ன்றது ஒரு சோஷியல் சேஞ்சஸ்க்கான ஒரு மாற்று சமூக படைப்பதற்கான ஒரு அரசியல். ஏன் தலித் அரசியல் இங்கே ரொம்பவும் முக்கியமாக கவனிக்கப்படணும் அப்படின்னா, இந்திய சமூகத்தில் சாதி நீக்கமர நிறைஞ்சு கிடக்கு. இந்தியாவை ஆட்டி படைப்பதே சாதி தான். ஸோ அதனால் தலித் அரசியல் பேசுகிற நாங்கள் அதை எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு அது பிளாக்காக இருக்கலாம், அபார்ஜினாக இருக்கலாம், ஜிப்சிகளாக இருக்கலாம், ஸ்லேவ் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக மக்களாக இருக்கலாம், இந்த மாதிரி எங்கெல்லாம் ஏதோ ஒரு இன ரீதியாக நிற ரீதியாக பாகுபாடுகளுக்கு உள்ளாகிற மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக ஒன்று தழுவுதான் அது இந்த அரசியல் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். எங்களை வெறுமனே ஒரு அரசியல் அதிகாரம் சுருக்கப்படுத்த முடியாது. இன்றைக்கி பல பேருக்கு அது 8 அமைச்சர் கொடுத்தது கூட, தாவேக்கா அரசாங்கத்தில் 8 அமைச்சர் கொடுத்தது கூட, அது பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன 8 அமைச்சர் கொடுத்தா இந்த சமூகம் அப்படியே மாறிடுமா? நாளைக்கு தலித் வன்முறை நடக்காதா? ஆணவ கொலைலாம் நின்றுடுமா? தலித் மக்கள் எல்லா அதிகாரத்துக்கு வந்துடுவாங்களா? நாளைக்கே பணக்காரர்களாக மாறிடுவாங்களா? அப்படிலாம் கேட்குறாங்க. இப்போ ஏற்கனவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 அமைச்சர்கள் 4 அமைச்சர்கள் இருந்ததுனால எல்லாம் மாறி போச்சா அப்படின்னு நல்லா இருக்குது. இது வெறுமனே ஒரு தேர்தல் அரசியல் தான். இது ஒன்றும் பெருசாக நாங்கள் எடுத்துக்கிறதில்லை. அது வெறுமனே ஒரு தேர்தல் அரசியல். அதில் யாரும் நாங்கள் மதிமயங்கி போய் நிற்கல. ஐயோ நாங்கள் அமைச்சராகிட்டோம், அப்புறம் நாங்கள் பெரிய முதலமைச்சராகிடுவோம் அப்படிலாம் ஒரு கனவு இருக்குன்னா அது ஒரு கட்சியினுடைய கனவாக இருக்க முடியும். ஆனால் ஒரு கனவுன்றது என்ன, எங்களுடைய கனவுன்றது என்ன அப்படின்னா, அது ஏன் எங்கள் தலைமையில் ஒரு அதிகாரம் குவியும் அப்படின்றத நான் இப்போ கூட அண்மையில் அந்த பதிவு போட்டிருந்தேன். அமெரிக்காவில் இருக்கும்போது ஒபாமா அதிபரான போது ஒரு கருப்பின பெண் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு அழுதான். கண்கள் அவ்வளோ கண்ணீர் இருந்துச்சு. நிருபர் கேட்குறாரு, இப்போ இவர் வம்புக்கு இருக்கிறார் அந்த பெண்ணை, கருப்பின பெண்ணை. ஒபாமா அப்படி அதிபர் ஆகிட்டனால நாளைக்கு கருப்பின மக்கள் மீது நடைபெறக்கூடிய நிறைவெறியெல்லாம் குறைக்கப்படுமா, தடுக்கப்படுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மையா சொன்னாங்க, அப்படிலாம் தடுக்கப்படாது. ஆனால் இந்த நாட்டில் கருப்பின மக்களுக்கு அறிவோ அனுபவமோ இல்லை, ஆளக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இது ஒரு வாய்ப்பு, எங்களுக்கும் ஆள தெரியுங்கிற ஒரு வாய்ப்பு, அவ்வளவே தான். மற்றபடி இந்த நிலவரி ஒழிப்புக்கும் எங்கள் முன்னேற்றத்திற்கும் எங்களுடைய தொடர் போராட்டமும் உழைப்பும் தான் காரணம்ன்றதை ரொம்ப வலுவாக சொல்லியிருக்காங்க. எல்லா அதிகாரிகளையுமே அவர் தூக்கி எறிஞ்சார் அம்பேத்கர். அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, எந்த இடத்துல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. கொடுத்த பொறுப்புகளை தூக்கி இருந்தவர். இது வரலாறு உண்டு. அதனால் இது எல்லாம் வெறுமனே ஒரு 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 இது எதுக்கு நாங்கள் அங்கீகரிக்கிறோம்னா, இது உங்களுக்கான இடமா, நீங்கள் திருந்தணுன்றதுக்காக தான். என்ன காரணம்? உங்களுக்கான வாய்ப்பை நாங்கள் தரோம். நீ ஒழுங்காக சமூக நீதியை கடைபிடிக்கலன்னு சொல்ல வரோம். இப்போ இத்தனை சதவீத மக்கள் இருக்கிறாங்கன்னா அத்தனை சதவீத மக்களுக்கான அதிகாரத்தை நீ இதுவரை கொடுக்கல. இது எங்களுக்கான அதிகாரம், எங்களுக்கான பொறுப்பு என்பதை விட நீ இதுவரை தப்பு பண்ணியிருக்க. எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கல என்றதுக்காக இது கேட்கறதை தவிர, இதை சொல்றதை தவிர, மறுபடியும் சொல்றேன், எங்களை நீங்க அதிகாரத்தை தூக்கி வச்சுட்டீங்க. எங்களுக்கு தெரியும் எது நிஜ அதிகாரம், எது நிர்வாக ரீதியானது. எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஆழமான ஒரு அனுபவம் உண்டு. அதெல்லாம் யாரும் எங்களுக்கு பாடம் நடத்தின அவசியம் இல்லை. அப்ப கடமைக்கு ஒரு ஆளை நீங்க இதுவரை வச்சிருந்தது. இப்ப இந்த பதிவெல்லாம் பார்க்குறேன், போன ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினர் அப்படியே எத்தனை பேர் எழுதுகிற பல பேரை பார்த்துருக்கேன். இந்த நாய்களுக்கு இந்த நாயை கூட்டு குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது புத்தியை காட்டணும்னு எழுதின பல பேர் இருக்கான். முகப்புல பெரியார் படம் வச்சிருக்கான், முகப்புல கலைஞர் படம் வச்சிருக்கான். இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப உங்களுக்கு எங்க அந்த புத்தி போகுது? இவங்க புத்தியே இப்படிதான். இது திமுக காரன் மட்டும் தான் சொல்றானா அப்படின்னு பார்த்தா எல்லாரும் தான் சொல்றான். ஈவன் தாவேக்கா காரனும் இந்த படத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்றான், தலித்துகளை இழிவுபடுத்துறான். அப்ப என்னன்னா, பொது புத்தியில நீங்க எல்லாரும் கேவலமான ஒரு பொது புத்தி நிலையில இருக்கிறீங்க. எங்க தலித் அரசியல் என்ற ஒரு மலை, அந்த மலையை கொண்டு வந்து உங்களுடைய என்ன சொல்றது, திமுக தாவேக்கா ஸ்கேல வச்சு இருக்காதீங்கன்ற. அதனால இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது, இந்த 8 அமைச்சர் கொடுத்துட்டாங்க, நாங்க எல்லாம் அப்படியே நாளைக்கு எல்லாம் ஒளிஞ்சு எவனுக்கு சொல்லல. இது அவனுக்கான இடம் பிரதித்துவாது நீங்க இதுவரை கொடுக்கல, தாவேக்கா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு மேட்ரு. நாளைக்கே வன்முறை ஒழிச்சிருமா அப்படின்னா ஏன் வன்முறை ஒழிக்கலன்னு கேட்கறேன். மோடி கூட தான் நிறைய பேர் எழுதுறாங்க, மோடி கூட தான் நிறைய பேருக்கு SC/STக்கு பதிவு கொடுத்தாரு, பழங்குடியினர் கொடுத்தாரு, முஸ்லீமுக்கு கொடுத்தாரு, அங்க எல்லாம் ஒழிக்கப்பட்டுச்சான்னு. சரி, நீங்க கொடுக்கல, ஒழிச்சிட்டீங்களா? நான் உங்களை பார்த்து கேட்கறேன், ஒழிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. அது எதுவுமே இல்லை. ஒரு கல்வி அமைச்சராக ஒரு தலித் சமுதாய சேர்ந்து வந்திருக்கிறாரு.
வெவ்வேறு துறை சேர்ந்து வந்திருக்காங்க. சமூக நீதினா என்ன உங்களுக்கு? சமூக நீதி என்பது வெறும் பார்ப்பன எதிர்ப்போட பிற்படுத்தப்பட்டவருடைய உரிமைகளோட நிறுத்திக்கிறீங்க பாருங்க, இதோட தான் நிக்குது. அதை தாண்டி தலித்துகளுக்கான அதிகாரம் என்றதுல வந்து பெரும்பாலும் நீங்க பேசல. அதுதான் இங்க உள்ள பெரிய கேப்பா நான் சுட்டி காட்ட விரும்புறேன். இங்க ஊர் தனியா இருக்கு, காலனி தனியா இருக்கு. ஒரு புகைப்படம் பார்த்தேன் ஏற்கனவே போன வருஷம் வந்து விவாதமானது. அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர், முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரும் முன்னாள் தாலுகா சேர்மன் மதிவாணன் வந்து இவர் நிற்கிறாரு. அன்பில் போய் உட்காந்துருக்காப்ல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உட்காந்துருக்காரு. சொல்றது முதல்வர் இருக்கிற சமயத்தில் சொல்றேன். சேர்ல அவருக்கு ஒரு நாற்காலியை போடுங்கன்னு கேட்டதா கூட இது அது கூட கேட்க வேண்டியதா இருக்கு. எனக்கு ஒரு நாற்காலியை போடுங்கன்றது கூட என்ன பண்ண வேண்டியது இருக்கு, கேட்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு அழுக்குகளை வந்து வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வந்து குறை சொல்ல முடியும்னு தெரியல. நீங்க வெள்ளைக்காரனை விட மோசமானவங்க நீங்க. நான் சொல்றேன் உங்களை, இந்த ஓபிசி கல்ச்சருக்கு நீங்க 10 பாப்பானுக்கு சமம், 20 வெள்ளை வெறி இனவெறிக்கு சமமான ஆட்கள் நீங்க எல்லாம். நான் இப்பயும் சொல்றேன், அவ்வளவு வெறி உங்களுக்கு மண்டைக்குள்ள ஊறி கிடக்கு. அப்படி எல்லாம் இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, இழிவுபடுத்தி திறந்தாலே இழிவுபடுத்துறீங்க. இன்னைக்கு ஒரு பதவி பார்த்தேன், திருமாவளவன் அவ்வளவு கேவலமா ஒருத்தன் வசப்பாடி இருக்கான். இவங்கெல்லாம் அபிஷியலானவங்க கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது? அப்படி யாரை கண்டிக்கிறீங்களா? ஏதாவது இதுவரை கண்டிச்சது இருக்கா? 1. 2, இந்த சாதிய காலத்தில் அது இந்த ஆட்சி வந்துச்சுன்னா ஒளிஞ்சிரும், இந்த ஆட்சி குரல் கொடுக்கல, இல்லை இந்த ஆட்சி வந்து பூத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்சிக்கு நாங்கள் போய் களத்தில் நிற்க போகிறோம். எந்த அதிகார இழவுக்கு நாங்கள் போகிறது கிடையாது. தனிப்பட்ட நான் போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், அதிகாரன்றதே ஒரு மயக்கம், போதை, அது புதைகுழின்னு எனக்கு தெரியும். எந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். இது என்னுடைய ஸ்டாண்டு. நான் அப்படி போயிட்டேனாக்கா நான் காம்ப்ரமைஸ் பண்றேன்னு அர்த்தம், கேள்வி கேட்க முடியாதுன்னு அர்த்தம். அதில் நம்ம தெளிவாக தான் இருக்கிறோம். நிஜமான ஒரு ஆக்டிவிஸ்ட் போய் அதிகாரத்தில் உட்கார மாட்டாங்க. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். போய் இந்த பொறுப்பு இந்த இதெல்லாம் உட்கார மாட்டோம். என்னைக்கா இருந்தாலும் களத்தில் தான் நிற்க போகிறோம். இதுவரை நடந்ததெல்லாம் ஏன் நீங்கள் செய்யலைன்றதான் கேள்விங்க. மறுபடியும் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா மறைக்க பார்க்குறீங்க, உண்மையை மறைக்க பார்க்குறீங்க. சரி, அதை கடந்து இங்கே போகலான்னு பார்த்தா நீங்கள் திருப்பி நன்றி கட்டவர்கள்ன்றது என்னடா நன்றி இல்லை? 8 சீட்டை வாங்கிட்டு விசிகா சொல்றேன், 8 சீட்டை வாங்கிட்டு உங்களுக்கு 234 தொகுதி வேலை பார்த்து கொடுத்தாங்க. அவங்களோட யார் நன்றி உள்ளவங்களா இருக்க போறாங்க? எதுக்கு எடுத்தாலும் சிறுபிள்ளைத்தனமா உட்காந்து இந்த பேட்டை என்கிட்ட வந்து இந்த முகநூல்ல வந்து உரசரம்லாம் யாருன்னு பார்த்தா 5 வருஷம் காணா போனவங்க. காணா போயிட்டு இப்போ வந்து வராங்க திருப்பி. காணா போட லிஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரி இப்போ அது நடக்குது, இது நடக்குது. இவர் ஏன் போகவில்லை? நான் போயிட்டு தான் இருக்கிறோம். 5 வருஷம் ஒருத்தன் கத்திட்டு இருந்தோம், நாங்கள் உட்காந்துக்கிட்டீங்க. வேங்க வகையில் அப்ப நான் எழுதினேன், மிக விரைவில் தூக்கி எறியப்படுவார் ஸ்டாலின் எழுதினேன். நான் முகநூல் எழுதினேன். உண்மைதான், எனக்கு அவ்வளோ கோவம் இருக்கு. நீங்க எல்லாம் சோமாவுக்கு நாங்கள் டெய்லி உட்காந்து வந்தேன். ஏன்னா அங்கே ஒரு பல்லர் அடிக்கிறாங்க, ஒரு பழையன் அடிக்கிறாங்க, அங்கே ஒரு சக்கரின் வெட்டுறான்னு எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. அந்த கோவத்தை நான் ரியாக்ட் பண்ணி தான் காட்டுவோம். அது தடுக்க வேண்டிய இடத்துல நீங்க இருந்தீங்க, அது இழவு செய்யல. இப்போ பூஷா வந்திருக்கணும் செய்வானு தெரியல. இது நடக்க தான் போகுது. திருப்பி உட்காந்துட்டு எங்களுக்கு பாடம் நடத்துறதுல நிறுத்தின்ற மறுபடியும் சொல்றேன். நீ நல்லா படிக்கணும்ன்றது, நீ ஒழுங்கா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும்ன்றது அங்கே ஒன்றும் இழவு இல்லைன்னு சொல்றோம் நாங்கள் திருப்பி. எந்த எவங்கிட்ட போய் மண்டியிட போறோம் நாங்க? அண்டி பிழைப்பவன் எல்லா சமூகத்திலும் இருப்பான். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா தலித்துகளை வந்து இழிவுபடுத்த நிறுத்தணும்னு சொல்றேன். 3 இதுவரை நீங்க 3 அமைச்சர்கள் ஏன் தலித்துகள் கொடுக்குறீங்க? 8 பேர் 9 பேர் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நீங்க எவனாவது குரல் கொடுத்திருந்தா உங்களை பாராட்டிருக்கலாம். அது யாருமே செய்யறது இல்லை. பிராக்டிஸ் பண்ணுமா இல்லையா? 1000 முரண்பாடு இருக்கட்டும் நாம் தமிழர் மேல, எனக்கு இன்னும் கடுமையான விமர்சனம் இருக்கட்டும். அவருடைய 2 கொள்கை எனக்கு உடன்பாடு இல்லை. 1, பெரியார் எதிர்ப்பு மீது எனக்கு நாம் தமிழர் மீது எனக்கு ரொம்ப கடுமையான விமர்சனம் இருக்கு. பார்ப்பன கடப்பாறை கொண்டு வந்து இடிப்பேன்னு சொன்னதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கூற்று. ஆனால் 1, அந்த மனுஷன் வந்து எல்லாருக்குமே அந்த கட்சியில் வந்து நிறைய பட்டியல் சாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாப்ல, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாப்ல. தோக்குறோமோ இல்லையோ அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. தாவைக்கால 3 நிலை நான் சொல்ல வரேன். 3 நிலை தாவைக்கா வெற்றிக்கு 3 பேர் காரணம். 1 இளைஞர்கள், இன்னொன்று பெண்கள், 3வது தலித்துகள். இந்த 3 சமூகத்தினரையும் கடந்த ஆட்சி 20 ஆண்டு 40 ஆண்டுகளில் நீங்க எப்படி அதிகாரம் கொடுத்தீங்கன்னு ரிவ்யூ பண்ணீங்களா? பெண்களுக்கான அதிகாரம் இருக்கா? உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, சட்டமன்றத்தை தன்னை மீறி ஒரு வார்த்தை சொன்னாரு. அதை யாரும் நீங்க அதை நோட்டீஸ் பண்ணீங்களா தெரியல. நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா முன்பை விட இந்த இடத்தில் அதிகமான பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னாரு. அவர் அறியாமல் சொன்ன வார்த்தை உதயநிதி. இன்னைக்கு பார்க்குற அமைச்சர்கள் 12 பேரோ 13 பேரோ பட்டியலில் நீங்க பார்க்குறது கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து 37 38 வயசுக்கு உட்பட்டவங்க. அப்ப நீங்க எந்த சாரார் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்படுறாங்களோ அது யாரா இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், தலித்துகளாக இருக்கட்டும், அவங்களுக்கான வாய்ப்பை நீங்க உறுதிப்படுத்தணும். அது பேர் தான் வந்து சமூக நீதி. அது பேர் தான் சமூக நீதி. எத்தனை பெண்களை சட்டமன்றத்தில் உட்கார வச்சிருக்கோம், எத்தனை இளைஞர்களை சட்டமன்றத்தில் உட்கார வச்சிருக்கிறோம், எத்தனை தலித்துகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்த்தோம், எத்தனை மாவட்ட செயலாளர்களை வந்து இவர்களை எல்லாம் நியமனம் பண்ணோம். அது பேர் தான் சமூக நீதி. இந்த 3 செக்டாரை நீங்க கண்டுக்கல. 3 செக்டாரை நீங்க கண்டுக்கல. இளைஞர்களை கண்டுக்கல, பெண்களை கண்டுக்கல, தலித்துகளை கண்டு. அவன் கோவம் எல்லாம் என்னவா மாறும்?
இல்லை அப்போ நாங்கள் எல்லாம் இங்கே நல்லதானு செஞ்சோம், நாங்கள் எல்லாம் அப்போ நாங்கள் நல்லதே செய்யலையா? 2 நாளாக சொல்லிட்டு இருக்கீங்களே நன்றி கெட்டவர்கள். யாரை பார்த்து? எங்கள் தலித்துகளை பார்த்து நன்றி கெட்டவர். நன்றி கெட்டவர்கள் நீ என்ன பண்ணையாரா? நீ யாரா நன்றி கெட்டவன் கேட்கறா? நீ என்ன பெரிய யார்? நீங்க எல்லாம் யாருன்னு கேட்கற? நன்றி கெட்டவன் எழுதுறவன் இருக்கான், அவன் மனநோய் கொண்டவன் சொல்ற. தலித்துகளை பார்த்து நன்றி கெட்டவன் ஒருத்தன் சொல்றானா அவனுக்கு தீவிர மனநோய் இருக்கு, மருத்துவரை பார்க்கணும்னு சொல்றேன் நான். எங்க நன்றி எல்லாம் இருந்தனால தான் நீங்க எல்லாம் ஆட்சியில் உட்கார்ந்துருந்தீங்க. நாங்கள் ஒவ்வொரு இயக்கமும் ரத்தம் சிந்தும் போது சொல்றேன், அதிகமாக பாடுபட்டது யாரா இருப்பா? அந்த தலிதா தான் இருப்பான். இந்த பட்டியல் சாதி தான் ஒரு இயக்கம் வளர்வதற்கு ரத்தம் செஞ்சு உயிரை கொடுத்து வளர்ப்பான். அந்த இயக்கம் கட்சியா மாறுகிற போது அவனை தள்ளி விட்டுட்டு பேக்வர்ட் கமிட்டி எல்லாம் உட்காந்து அதிகாரத்தை சுவைப்பான். இதுதான் இந்த 20 ஆண்டு கால 30 ஆண்டு கால வரலாறு இருக்கு. இது இல்லை நீ மறுத்த முடியுமா? இன்றைக்கு கூட நான் சொல்றேன், தாவேக்காவை இதே விமர்சன பார்வையோட தான் பார்க்கிறேன். இன்னைக்கு தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுத்த தாவேக்கா அடுத்த ஆண்டுகளில் இதே மாதிரி இருக்குமா என்று சந்தேகம் தான். ஏன்னா ஒரு இயக்கம் துவங்கும் போது அதிகமாக அதனுடைய கணக்குகள் எடுத்து பார்த்தா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பான். நான் இன்னும் மேல சொல்றேன், 2 சமூகத்தை சொல்றேன். நான் ஒரு பேச்சு வச்சுக்கோமே, நான் சாதி ரீதியாக பேசுறேன், ஒரு பேச்சு வச்சுக்கோமே. இந்த இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் பெரும் சமூகமா இருக்குது. ஒன்று வன்னியர் சமூகம், இன்னொன்று பறையர் சமூகம். 2 பேரும் வச்சுக்கோ. நம்ம ஒரு 30 விழுக்காடு இருக்கிறாங்க. 2 சமூகமும் 30 விழுக்காடு இருக்கு. பறையர் வன்னியர் இருக்கு. ரொம்ப எளிய பின்படுத்து வராங்க. மோதல் இருக்கு, 2 பேத்துக்குள்ள ஜாதி ரீதியான மோதல் இருக்கு. ஆனால் இந்த 2 சமூகங்களும் என்றைக்காவது உண்மையாலுமே பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூகம் என்னைக்காவது அது ஆட்சியில் உட்கார முடியுதா? நான் ஜாதி கணக்குக்காக பேசல, அவங்களால உட்கார வைக்க முடியுதா? அது ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி இதுவரை ஆண்டது எல்லாம் மைனாரிட்டி சமூகம் தான், எண்ணிக்கையில் குறைவா இருந்தவங்க தான். இப்போ ஆளுகிற விஜய் உள்பட இந்த சமூகத்துடைய கணக்குக்கு பார்த்தா எல்லாம் 2%, 3% மேல தாண்ட மாட்டாங்க. காமராஜரை தவிர மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப. அப்ப அவங்க எப்படி எல்லாத்தையும் எல்லா ஆண்டுகளையும் கட்டி போட்டு ஆள முடியுது? இந்த ஒடுக்கப்படுறவன் அப்படி நசுக்கப்பட்டு கிடக்கிறான். அவனுக்கான பிரதித்துவத்தை கேட்டாக்க நன்றி கட்டவன் எப்படி அந்த வார்த்தை வருது உங்களுக்கு? அவ்வளவு பெரியீங்கன்னா ஏன்டா நாங்க 25 விழுக்காடு இந்த நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா 25 விழுக்காடு நிலம் எங்க கையில் இருக்காதான் நாங்க தலித் அரசியல் பேசிட்டு இருக்கிறோம். 25 விழுக்காடு பேங்க் பேலன்ஸ் எங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்கோமா? எல்லா இடங்களையும் அந்த அதிகாரம் இருக்கா? தனியார் துறை இடஒதுக்கீடு எல்லா அதிகாரங்களும் இருக்கா? இதெல்லாம் நாங்க கேட்கிறோம். அது ஏன்டா கொடுக்கப்படலாம்? நன்றி கெட்டவர்கள் ஒரு வார்த்தை நீ சொல்ற அப்படின்னாக்க இன்னமும் நீங்க பண்ணையார்த்தனத்திலிருந்து மீளலன்னு அர்த்தம். நான் திருப்பி சொல்றேன், எங்களுக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டாம். நாங்க பெரிய உலகத்திலேயே பெரிய இது. உங்களுக்கு எவன் பாடம் நடத்துறான்? உங்களை எவனும் நாங்கள் பாடம் நடத்தல. தேவையில்லாம எங்க கிட்ட வந்து நீங்க பாடத்தையும் கத்துக்கிட்டு இல்லை. ஒன்னும் நாங்க பாடம் நடத்தி கத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு அறிவு இல்லைன்ற நானே. இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா எங்களை போட்டு வாட்டாதீங்க வதைக்காதீங்கன்றேன். உனக்கு தில்லு இருந்தா திராணி இருந்தால் அரசியல் ரீதியாக அந்த கட்சியோட மோதிக்கிட்டு. ஒரு சமயம் நான் எழுச்சி தமிழர் திருமாவளவன் பேசிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப ஆழமான உரை தொலைபேசியில். அப்ப நான் அவர்கிட்ட ஒரு ஒதுக்கி கேட்டேன், நம்ம கொஞ்சம் பேர் எம்எல்ஏ ஆகிறதுனால கொஞ்சம் பேர் எம்பி ஆகிறதுனால நம்ம மக்கள் நிலை அப்படியே தான் இருக்கு. ஒவ்வொரு சேரியும் காலனியும் குடிச்சியா தான் இருக்கு. நம்ம வீட்டு பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இன்னும் வேலைக்கு போறாங்க, படிக்க முடியல, குடிசையா இருக்கு. 4-5 பாத்திரம் தான் வச்சிருக்கான், சொத்து இல்ல, சோறே வந்து 3 வேளை சத்தான ஒன்றும் சாப்பிட முடியல. இந்த அரசியல் மாற்றம் நமக்கு நடந்திருக்கா? நான் கேட்டேன். அண்ணா ஒரே வார்த்தை சொன்னாரு, நீங்க சொல்ற கருத்துல முழுமை உடன்படுறேன். நான் இதுல மறுத்து பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னார் தொலைபேசியில் நான் பேசும்போது. நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் வசதி இருக்கு, டிராவல் பண்றேன் அப்படின்னா இது இல்லை. என்னுடைய சமூகம் எப்படி இருக்கு அதான் நான் அந்த லென்ஸ் போட்டு நான் பார்க்கிறேன். என் தம்பிமார்கள், என் சொந்தக்கார பசங்க இன்னும் கூலி தொழிலாளர் நிறைய பேர் இருக்கான். உங்களை மாதிரி உட்காந்துக்கிட்டு 20-60 ஆண்டு காலம் சொத்து ஆட்டை போட்டுட்டு சுகமா இல்லை. இன்னமும் அவன் கூலிக்காரனா உட்காந்துக்கிட்டு அவன் வந்துட்டு அங்க வந்து அவ்வளோ ஒரு ஏழ்மையான நிலையில இருந்துகிட்டு இருக்கான். இன்னமும் கைரிச்சா தள்ளுவண்டி ஓட்டிட்டு இருக்கான். இன்னமும் பெங்களூருக்கு மூட்டு தூக்க போறானுங்க, திருச்சிக்கு மூட்டு தூக்க போறானுங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தா என் தம்பியா இருக்கிறான். எங்க தங்கச்சிக்கெல்லாம் எங்க போகுதுங்க? வீட்டு வேலை செய்ய போகுதுங்க. இந்த வழியை பேசிட்டு இருக்கோம். இது தெரியாம உட்காந்து நன்றி கட்டவன்னு சொல்றீங்களே, உங்களெல்லாம் என்ன திட்டுறதுன்னு தெரியல. நாயின் திட்டுறதா இல்ல பொறுக்கிகள் திட்டுறதா தெரியல. இது மீறி இதுல வந்து எவனாவது நாங்க நன்றி கட்ட சொன்னா ஏதோ ஒன்று அடிப்படை எனக்கு தெரியாது. எவனும் எங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு உங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றேன், முட்டாளுன்னு சொல்றேன். அது ஆண்ட எவனா இருந்தாலும் எல்லாம் முட்டாள்னு சொல்றேன். அதான் என்னுடைய ஃபைண்டிங்ஸ். எனக்கு உங்களுக்கு ஆட்சி பிடிக்க முடியல, கோபத்தை போய் செத்து போன்றேன். எதுக்கு எங்ககிட்ட வந்து நன்றி இல்லை, இளவு எங்க எதுக்கு போராடிட்டு இருக்க, நீ நோண்டிட்டு இருக்க எல்லாம் என்ன? எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்க எங்களுக்கு ஒரு இளவும் கிடையாது. அதனால உட்காந்துக்கிட்டு இன்னுமே எனக்கெல்லாம் தேர்தல் அரசியல் மீது எப்பவுமே நம்பிக்கை கிடையாது. சேர்த்து சொல்றேன், தேர்தல் அரசியல் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது. அதே மாதிரி துப்பாக்கி ஏற்றிக்கிட்டு பொலிவா காட்டில் போய் சண்டை போடுவேன் நம்பிக்கை கிடையாது. இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தில் வந்துட்டு எப்படி டெமோக்ரஸியை வந்து நிலைநிறுத்தி அதுக்குள்ள என்னோட உரிமைகளை வாங்கணுன்றதான் என்னுடைய குறைந்தபட்ச நம்பிக்கை, எதிர்பார்ப்பு.
அதனால உட்காந்துக்கிட்டு இங்க வந்து நீங்க நன்றி கெட்டவர்கள், எங்களை முதுகில் குத்தி விட்டீர்கள். என்ன உங்களை முதுகில் குத்தினாங்க? ஏன்டா 70 ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் முதுகில் குத்திருக்கீங்களா? என்னத்த சொல்றது கணக்கு? திராவிட என்கிற அரசியலை உருவாக்கின பிதாமகன் யார்? அயோத்தியாச பண்டிதர் 18th செஞ்சுரியிலேயே. உதயசூரியனை கொடுத்தது யாருன்னா ரெட்டமலை சீனிவாசன். எல்லாரும் இந்த மக்களுக்கு உழைப்பான், ரத்தம் சிந்துவான். அதில் உன் கட்சியில் எவனாவது ஒரு 4 பேர் இங்கிருந்து காலையிலிருந்து வந்திருப்பான் பாருங்க, ஒரு பதவி கொடுத்து வச்சிருப்பா பாருங்க, அவன் வேணா உனக்கு விசுவாசமா இருக்கலாம். நாங்க எதுக்கு விசுவாசமா இருக்கணும்னு கேட்கிறேன். எனக்குலாம் ஒரு வரட்டு பிடிவாதம் உண்டு. எந்த எந்த பதவிக்கும் அடிபணிய மாட்டேன். அதனால தான் நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போறதில்லை. எனக்கு ஒரு நாற்காலி இல்லைன்னா கோவம் வந்துடும். கையை கொடுக்கணும் போடா அப்படின்ட்டு வந்துடுவேன் நான். அது எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டை ஆள்றவன் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் சரி, அது எங்க பண்பாடு. அதனால உட்காந்துக்கிட்டு நன்றி இல்லை அப்படின்னா நீ மனநல மருத்துவரை பாருன்ற, போய் நல்ல மனநல மருத்துவரை பாரு, அதுவும் முடியல செத்துருன்ற. உட்காந்துக்கிட்டு இங்க போயிட்டு நன்றி இல்லை, நாங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். வாய்ப்பெல்லாம் எவனும் கொடுக்க முடியாது. உரிமை வாய்ப்புன்றது அவனும் எடுத்துக்கிறது. இதுதான் அம்பேத்கரிஸ்ட் வந்து சொல்ற நம்புகிற அரசியல் தத்துவம். எங்களுக்கு எவனும் பிச்சை போட முடியாது. பிச்சை போடுற இடத்துல நீ இல்லை, அதை வாங்குற இடத்துல நாங்களும் இல்லை. ஓம் பொழப்ப நீ பாரு, என் பொழப்ப நான் பார்க்குறேன். அப்படி உன் அதிகாரம் இருக்குன்னா அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள இவ்வளவு 2 பேரும் சேர்றோம், உனக்கு இவ்வளவு சீட்டு, எனக்கு இவ்வளவு சீட்டு, இவ்வளவு பங்கு அவ்வளவு பங்குன்னு தரமா பிரி. அதை வச்சுக்கிட்டு வா நீ நானும் உம்மி அரிசி போட்டு கலப்போம், ஊதி விடுவோம், உம்மி உனக்கு அரிசி எனக்குன்னு நீ பேசுற இந்த தந்திரமான அயோக்கியத்தர அரசியலை எங்ககிட்ட காட்டாதன்ற. அவ்வளவுதான். எல்லா கேடு கட்ட அயோக்கியத்தரமான ஆர் ராசாவுக்கு எப்படி அந்த வார்த்தை வருது? என்ன படிச்சிருக்கிறாரு? ஆர் ராசாட்ட கேட்கிறேன், நீங்க தான் சொன்னீங்க 3 மாசமா நான் சிறையில் இருக்கும்போது ஒரு திமுக காரன் வந்தானா? கனிமொழிக்கு சிறையில் போன பிறகு எல்லாரும் வந்தான் அப்படின்னு நான் சொல்ல ராஜா சொன்னார். அதுதான் அவங்க புத்தி, அதுதான் அவன் புத்தி. இந்த ஓபிசி மாப் கல்ச்சர், இந்த சூத்திர ஆட்சியினுடைய கோலோச்சுத்தனம் இருக்கு பாருங்க, இவங்க கடைசி வரை திருந்த மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கோபம்னா, தலித்துகள் மீது நடக்கிற எல்லா வன்முறையும் செஞ்சுட்டு அண்ணன் திருமாவை வந்து நியாயப்படுத்திக்குவாங்க. இதுவரை அப்படிதான் பண்ணாங்க. இப்ப பாருங்க, திருமா எங்க பக்கம் இருக்கிறாரு, அவர் பேசுற தலித் அரசியல், நீங்க பேசுற தலித் அரசியல் வாங்க. இப்ப அண்ணன் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்த உடனே இப்ப யார்கிட்ட போய் பின்னாடி பதுக்கிறது? நம்ம ஜாதி முக வெளியே தெரிஞ்சிருவேன். அதுக்கு தான் இவ்வளவு கோபம், இவ்வளவு வன்மம். உண்மையான பெரியார் என்ன பண்ணுவாங்க? உண்மையான பெரியார் என்ன பண்ணுவாங்க? எல்லா ஜாதியும் வன்முறையும் எதிர்ப்பாங்க. எவெல்லாம் விடுமையில் இருக்கிறானோ அவனுக்கான அதிகாரத்தை உறுதிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அவங்க பேர் தான் பெரியாரிஸ்ட். ஆனா நீங்க பெரியாரிஸ்டா இல்லாம பெரிய ஆரியஸ்டா இருக்கீங்க. அதான் பிரச்சனை. அதுதான் இங்க பிரச்சனை. தலித்துகளை கண்டுக்கிறது கிடையாது, வெறும் இடைநிலை சாதி ஆதிக்கத்தை மட்டும் தக்க வச்சுக்கிறது. அதுதான் பெரியாரிஸ்டோட பணியா? பெரியாரிஸ்ட்னா என்ன? அனைத்து விதமான ஜாதிய அந்த ஆதிக்கத்தையும் எதிர்க்கிற பேர் தான் பெரியாரிஸ்ட். ஸோ அதனால உட்காந்துக்கிட்டு திருப்பி நன்றி இல்லை, அது இல்லை, இது இல்லை, நீங்க தான் வந்து என்ன சொல்றது, எவ்வளோ செஞ்சிருக்கோம், நமக்கு என்னடா செஞ்சீங்க கேட்குறேன். என்ன செஞ்சீங்க நீங்க? இந்த மக்கள் வந்து எவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் அது. ஆர் ராசாவுக்கு உங்களுக்காக பேசணும்னா அவருக்கு வந்து பாவம், அவர் உங்க இடத்துல இருக்கிறாரு, பேசுறாரு. ஆகவே நண்பர்களே, நான் மறுபடியும் இறுதியாக சொல்றது என்னன்னா, இந்த எம்எல்ஏ ஆகுறது, எம்பி ஆகுறது, அதெல்லாம் ஒரு அரசியல் மாற்றத்துக்கான சிறு நகர்வை தவிர எங்களுடைய பெரிய விஷன்ன்றது, பெரிய கோல்ன்றது ஒட்டுமொத்த சமூக சேஞ்சஸ் தான். இங்க வந்து ஒரு ஈக்குவலிட்டி சொசைட்டியை வந்து நாங்கள் படிக்கணும்னு முயற்சி பண்றோம். ஒரு ஈக்குவலான, டிக்னிஃபை உள்ள, ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் உள்வாங்குகிற, புளூரலிசம் கல்ச்சரை நடைமுறைப்படுத்துகிற ஒரு சமத்துவம் மிக்க ஒரு சமூகமாக இருக்கணும். பொருளாதார நீதியும் சமூக நீதியும் அரசியல் நீதியும் எளிய மக்களுக்கு கிடைக்கணும். ஒரு இடத்துல குவிஞ்சிருக்க கூடாது. அதுதான் எங்களுடைய லாங் டேர்ம் விஷன். இந்த சுருக்கமான இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இந்த 8 சீட்டு 7 சீட்டு 10 சீட்டு இதெல்லாம் அரசியல் கணக்குகள். இதெல்லாம் வந்து உறந்துல்லுங்க. எங்களுடைய விஷன் ரொம்ப பெருசு. அது பெரிய ஒரு லாங் டேர்ம் விஷன். அதுக்காக இந்த பணியை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை வந்து நீங்க செய்ய தவறி இருக்கீங்க. பிராமணர் எதிர்ப்போடு சுருங்கி போயிட்டீங்க. தலித்துக்களுக்கான உரிமை கேட்டாக்க உங்களுக்கு நன்றி என்ற வார்த்தை வருது. நன்றி கட்டவர்கள் சொல்றீங்க.
விசுவாசம் இல்லாதவர்கள் சொல்றீங்க. ஒரு ஆண்டை பண்ணையாருக்கும் உங்களுக்கும் அந்த சொல் பிரயோகத்தில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். எங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், எவனை நம்பியும் யாரை நம்பியும் தலித் அரசியல் கிடையாது. தலித் மக்கள் அவனுடைய உழைப்பை நம்பி தான் இருக்கிறான். அவன் மேல் நடக்கக்கூடிய கொலையை அவனுடைய பணத்தை வச்சு தான் போராடி இருக்கிறான். இங்கே நடைபெறக்கூடிய அனைத்து படுகொலைகளுடைய நியாயத்தை வாங்கி கொடுத்ததெல்லாம் அந்த பணங்கள் தான். தங்களுடைய பணங்களே ரோட்டில் வச்சு தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இன்னமும் ஆகாஷுடைய பாடி புதைக்கப்படாமல் இருக்கு. ஆகாஷுடைய பாடி புதைக்கப்படாமல் இன்னமும் கிடக்கு. அவன் பணத்தை வச்சுட்டு தான் போராடிட்டு இருக்கிறோம். கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணை வச்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணுக்கு நீதி போராடிட்டு இருக்கோம். அதனால உட்காந்துக்கிட்டு இந்த உங்க அரசியல் கணக்குகள் எல்லாம் உட்காந்துட்டு அந்த என்ன சொல்றது தேர்தல் கணக்கோட வச்சுங்க. கொண்டு போய் தலித் அரசியலோட இணைக்க பார்க்காதீங்க. எங்க தலித் அரசியல்ன்றது இந்த கட்சி அரசியலாம் தாண்டினது. எங்களுக்கு சமூக அதிகாரம் ரொம்ப தேவை. பெரிய போராட்டம் வேண்டியது இருக்கு. ஐ ஹாவ் ஏ ட்ரீம்னு பேசின மார்ட்டின் லூதர் கிங் 60களில் பேசினவர் 2000களில் தான் ஒபாமா வர முடியுது. இங்கே அம்பேத்கர் கண்ட கனவு இன்னும் நிறைவேறல இந்தியா முழுவதும். அதனால கொடுத்த உடனே இவ்வளவு கொந்தளிப்பு, இவ்வளவு கோபம், தரங்கட்ட அடிப்படையில் விமர்சனம், எங்க வேற ஒருத்தனை வச்சு எழுதினா அவமானமாக போடுன்னு சொல்லி ராசாவை பயன்படுத்தி எழுத வைக்கிறது. ராசாக்கு சொல்லிக்கிறேன், அண்ணன் ராசாக்கு சொல்லிக்கிறேன், நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை நாங்க தான் வருவோம். மலிவான அரசியல் செய்யாதீங்க. நீங்க நின்ற தொகுதி ரிசர்வ் தொகுதி. ரிசர்வ் தொகுதினா யாரு? பட்டியல் சாதி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரம் கொண்ட தொகுதி. அனைத்து மக்களுக்கும் பட்டியல் சாதி ஆளுமை அங்க நிர்வகிக்கணுன்றதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி. அங்கிருந்து வந்துட்டு ஒரு பட்டியல் சாதி அரசியல் மீது இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி கொட்டுறதுன்றது உங்கள் முதலாளிக்கு வேணா, அது உங்கள் முதலாளிக்கு உங்கள் நிறுவனத்துக்கு நான் இயக்கணும்னு சொல்ல மாட்டேன். உங்களெல்லாம் உங்கள் கம்பெனிக்கு வேணா மகிழ்ச்சியாக இருக்குமே தவிர இந்த மாதிரியான மக்களுக்கு அது எந்த விதமான மகிழ்ச்சியும் கொடுக்காது.